மோர் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு கழுவிட்டு இந்தளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, இந்தளவுக்கு ஜீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்குவோம். இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். தயிர் எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்குவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா 1 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். ஊற்றிடுவோம். நுரை வந்தோடனே இறக்கிடுவோம். கொதிக்காமல் நுரை வந்தோடனே இறக்கிடுவோம். இந்தளவுக்கு நுரை கூட்டினோடனே இறக்கிடுவோம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.